ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். நம்ம நிறைய டயரை பற்றி வீடியோக்கள் பேசியிருக்கோம். இருந்தாலும் டயர் உற்பத்தி செய்த டேட், எந்த வருடம், இதை பற்றி நம்ம தகவல் கொடுக்கல. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ஒரு டயர் எத்தனை வருடம் உழைக்கும் அப்படின்னு. பெரும்பாலும் ஆட்டோமொபைல் என்ஜினியர்ஸ் சொல்கிறதுபடி பார்த்தால் ஒரு டயர் உற்பத்தி செய்த டேட்லேருந்து ஏறக்குறைய ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் வரைக்கும் நல்லபடியாக உழைக்கும். அதற்கப்புறம் அந்த டயருடைய தன்மை, அந்த ரப்பருடைய தன்மை மாறி போய் டயர் ஹார்டாகிடுறது, சீக்கிரமாக தேய்கிறது. சைடு வாலில் பார்த்திங்கன்னா ஒரு விரிசல், கிராக் விழுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ நமக்கு டயர் எப்போ உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் ஈஸியாக இருக்கும். அதை பற்றியா அந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க இப்போ வீடியோ ப்ளே ஆகும், பார்க்கலாம். முதல்ல இப்போ ஒரு 2 வீலர் டயர் பார்க்குறோம். இந்த டயரில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், நிறையா வீடியோக்களில் பேசியிருக்கோம். இந்த 80, 100, 18 இதெல்லாம் பேசிட்டோம் நம்ம. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயருடைய சைடு வாலில் இது போல் 2 நம்பர்கள் இருக்கும். 16, 18ன்னு இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. ஒன்று இந்த பக்கம் இருக்கலாம், இல்லை அந்த பக்கம் இருக்கலாம். தேடினோம்னா கிடைக்கும், 4 நம்பர்கள் கிடைக்கும். இது கூடவே சேர்ந்து ஒரு சில நம்பர்களும் இருக்கலாம். அதை அடுத்த டயரில் பார்ப்போம் நம்ம. அப்போ 16 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 16வது வாரம். 16வது வாரம் அப்படின்னா ஏறக்குறைய ஏப்ரல் அல்லது மே. இங்கே 18 அப்படிங்கிறது வருடத்தை குறிக்குது. 2018 மே மாதம் உற்பத்தி செய்த டயராக இருக்கலாம், ஏப்ரல் அல்லது மேலே உற்பத்தி செய்த டயராக இருக்கலாம். ஆனால் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதை புதுசாக வாங்கி போட்டிருக்காங்க. 4 வருடங்கள் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னொரு 1 இயர் 2 இயர் இந்த டயருடைய ப்ராப்பர்ட்டி மாறாமல் இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி மாறுறது அப்படின்னா, ஒரு சில டயர்லாம் பார்த்துருப்பீங்க, சைடில் கிராக் ஆகும், இந்த கார்னர்லாம் தேஞ்சு போகும். டயர் நல்லா தான் இருக்குது, நிறையா தேயுது, ஒன் சைடாக தேயுது, இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி ஓட்டுறது கூட விஷயமா இருக்கலாம். இப்போ இன்னொரு டயர், கார் டயர் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கார் டயர் காட்டுறோம். இந்த கார் டயரில் பார்த்தீங்கன்னா DOT 9FCXR, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த 9FCXR இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயர் எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிக்கக்கூடிய ஒரு கோடு வேர்டு. எந்த கண்ட்ரியில், எந்த ஃபேக்ட்ரியில், அதற்கான கோடு வேர்ட்ஸ் இது. அடுத்தது தான் நமக்கு தேவையானது. இங்கே பார்த்தீங்கன்னா 18, 11ன்னு இருக்குது. அப்போ 18வது வாரம் 2011வது வருடம். 18வது வாரம்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மே மிடில் வரும். மே மிடில் அல்லது ஜூன் கூட வராது, மே மிடில் வரும். அப்போ 2011வது வருடம் மே மாதம் உற்பத்தி செஞ்ச டயர். இப்போ இந்த டயர் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா 10-11 வருஷம் ஆகுது. இந்த டயர் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. டயருடைய பட்டன் நல்லா இருந்தால் கூட இந்த டயரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஹார்ட்னஸ், வண்டி ஹேண்ட்லிங் இதெல்லாமே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய இருசக்கர வாகனங்களுக்கோ அல்லது கார்களுக்கோ டயர் வாங்கும்போது இந்த விஷயத்தை கவனிங்க. எல்லாருமே புதுசாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக ஓல்டு ஸ்டாக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்போம். அதற்கான ஒரு தகவலாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவோம். நன்றி, பாய்.